நாரத முனிவர் சும்மா இல்லாம அரக்கன் தாரகன் கிட்ட போய் குறிஞ்சி நிலத்துல 16 வயசுல ஒரு பேரழகி இருக்கா, அவளுக்கு விஷ்ணு பகவான் ஈஸ்வரனை அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு திருமணம் செஞ்சு வைக்க போறாருன்னு சொல்லிடுவாரு. அந்த அரக்கனுக்கும் ஏற்கனவே சிவபெருமானாலே சுத்தமா பிடிக்காது. இதுல ஒரு அழகான பொண்ணை சிவன் திருமணம் செஞ்சுக்க போறாருன்னு கேள்விப்பட்டதும் நான் போய் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணி போறான். தாரகன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த கன்னி பெண்ணும், மூடனே, நீ வாங்கின வரத்தை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. பிரம்மதேவன் கிட்ட வாங்கின வரம் எந்த ஆண்மகனோட முகத்தையும் பார்க்காம வளர்ந்த 16 வயசு கன்னி பெண்ணால மட்டும்தான் அழிவு ஏற்படணும்னு கேட்டது ஞாபகத்துக்கு வந்து போகுது. சூலாயுதத்தால அவனோட தலையை வெட்டி தரையில வீச வீச திரும்ப திரும்ப தலை முளைச்சு வந்திருக்கு. அவனோட ஒவ்வொரு இரத்த துளியில இருந்தும் நிறைய அரக்கன்கள் உருவாகி அம்மனோட போர் செய்ய வந்திருக்காங்க. அப்போதான் அந்த பெண் காட்டேரியா பத்ரகாளியா அவதாரம் எடுத்து எல்லா அரக்கனையும் கொன்னு குமிச்சிருக்காங்க.